இன்றைக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, அதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? எதிர்பார்ப்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. செய்ற வேலைய ஒழுங்கா செய்யணும்ன்றது சார். ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 8 மணி நேரமாவது யார் யார் என்னென்ன ஒர்க் பண்றீங்களோ அதுக்கு உண்மையா இருந்துட்டீங்கன்னா, நீங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆளாயிருவீங்க. என்னால ஒரு 8 மணி நேரம் இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்? இன்னைக்கு எதுவுமே பண்ணலையோ! அப்படின்னு ஒரு பயம் வந்து ஒரு ஒரு வேலைய பண்ணிட்டேன்னா, அந்த வேலையும் நடந்துரும். அந்த வேலை சம்மந்தப்பட்டவங்க சந்தோஷமாயிருவாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அது மாரி அது என்னைய வந்து நான் டெய்லி அதான் சார். நான் ஹாஸ்டல்ல படிச்சதுனால என்னன்னு தெரியல. காலைல எந்திரிச்சுருவேன். அப்புறம் நமக்கு இந்த இந்த பழக்கம் இல்ல. வழக்கமா பார்ட்டி இதுன்னு சுத்துறது, அதெல்லாம் ம், எதுவுமே ம். இல்ல. இந்த ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு 2, 3 தடவ போவேன். அது எதுக்குன்னா, இந்த சினிமாவோட சக்சஸ் மீட் மாரி ஏதாவது வச்சிருப்பாங்கன்னா, அவங்க கூப்ட்டாங்கன்னா, மத்தபடி அந்த மாரி போறதில்ல சார். எதுக்கு நான் இத சொல்றேன்னா, இது ஒரு பெருமையான விஷயமாவோ போறவங்கலாம் தப்பு அப்படி சொல்லல. அது இல்லாததுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, என்னோட என்டர்டெயின்மென்ட் என்ன ஆகுதுன்னா, ஒரு பாட்டு போடணுங்கிற மாரி ஆயிருதுங்கிறேன். போறது ரொம்ப நல்லது சார். போனா செம்ம ஜாலியா இருக்கு. 4 பேர் பழக்கமாகுறாங்க. அது உண்மதாங்க. அதெல்லாம் உண்மதான். பல அதெல்லாம் சூப்பர் நண்பர்கள் தான். அதில கிடைக்கிறாங்க. 100% வாய்ப்புகள் வாங்கி கூட சார் நெறைய தகுதி ப்ரொடியூசர்ஸ்லாம் அங்க தான் மீட் பண்றாங்க. படத்த பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, நம்ம அவங்க முன்னால பிரசன்ஸா இருந்தோம்னா, "நீங்க பண்றீங்க" அப்படின்னு வருது. இப்ப நம்ம இல்லாத இடத்துல நம்மள பத்தி ஏன் அவங்க யோசிக்கணும்? அப்படின்னு இருக்கு. போனா நல்லது தான் சார். பட் நமக்கு போகக்கூடிய அது என்னன்னு தெரியல சார். நமக்கு அது ஒரு மாரி அவையவாவே இருக்குது. உங்க வீட்ல ஒரு வறுமையான சூழ்நிலையிலும் உங்கள பார்த்தாங்க. 100% இன்னைக்கு சாம ஒரு பிரபலமான இசையமைப்பாளராவும் பார்க்குறாங்க. சார் அவங்க மாறவே இல்ல சார். அவங்க அதே மாரி தான். அவங்களுக்கு அன்னைக்குமே அதே எப்படி எதுவுமே இல்லாத போதும் எப்படி இருந்தோமோ, அதுதான் இன்னைக்கும். நீங்க ஒரு துளி கூட வந்து அவங்க எக்ஸ்ட்ரா இப்ப எங்கேயாச்சும் வெளியில போம்போது ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்களுக்கு இதுதான் வித்தியாசமா இருக்கு. என்ன ஃபோட்டோ எதுக்கு எடுக்குறாங்க? இயல்பா மாறுறது. இப்ப இவன் வளர்ந்துட்டான். அ அதெல்லாம் இல்ல. அத மாறிட்டு எதுக்கு ஓகே, ஓகே. இல்ல இவர் மியூசிக் டைரக்டர் இல்ல. அப்படி ஆகுது. கலாய்க்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்குறாங்க. அப்படி. ஏன்னா நான் அவங்கள தப்பா சொல்ல முடியாது சார். ஏன்னா அவங்க அப்படிதான். நம்மள அப்படிதான் பார்க்குறாங்க. நம்மள ஒரு சாம் சிஎஸ் அப்படிதான் பார்க்குறாங்களே தவிர, மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ்ஸா அவங்க அன்னைக்கும் பார்க்கல, இன்னைக்கும் பார்க்கல சார். அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். சார் எப்பயுமே கஷ்டத்துல கூட இருந்தவங்கங்கிறது இருக்குல்ல சார். அது வெறும் கஷ்டமாவே கூட இருந்துட்டு வாழ்ந்து போறதில்ல. எப்படியாச்சும் இவன் மேல கொண்டு வரணுங்கிறது இருக்குல்ல. அதுக்கு அவங்கலாம் வீட்ல அவங்கலாம் பெரிய குழந்தை பிறந்ததுக்கு பையன் எனக்கு. அவன் பிறந்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து சார் நம்ம வந்து வறுமையா இல்ல. இப்ப நீங்க சாப்பாட்டுக்கே வழி அப்படி இல்ல. அது ஆனால் கஷ்டத்தின் உச்சத்துல இருந்தோம். அதெல்லாம் அது யாருக்குமே தெரியாது. யார்கிட்டயும் சொல்லிக்கிறவும் இல்ல. இப்ப இப்படி இருக்கிறோம்னா, அதையும் யார்கிட்டயும் சொல்லிக்கிறது இல்ல.